ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் வந்து அந்த வீடியோ ஒன்று பார்த்துருந்தீங்க. அந்த வீடியோவில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி பண்ணுறது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பிள்ளை அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் அந்த வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காம அந்த வீடியோ பார்த்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் வந்து பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணி அதில் மல்டி கலர் பேக்ரவுண்டு டைப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் இந்த இமேஜ் கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் இமேஜ் கொடுத்துக்கோங்க. இப்போ இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து வந்து உங்கள் ஃபோனில் வந்து கைன் மாஸ்டர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கைன் மாஸ்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கடுத்து அதில் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பாருங்கள். அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதுக்கடுத்து வந்து க்ரியேட் நியூ கொடுத்துட்டு 16:9 ரேஷியோவில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இப்படி தான் இருக்கும். அதில் வந்து இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து பிளாக் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் பிளாக் செலக்ட் பண்ணிட்டு அதை நல்லா ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு இழுத்துட்டு அதுக்கடுத்து வந்து அதில் இன்னொரு லேயர் செலக்ட் பண்ணுறதுக்காக லேயர் செலக்ட் பண்ணி அதில் மீடியா செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்ச இமேஜ் தான் இருக்குது. இதை வந்து அதே மாதிரி அந்த பிளாக் அதே தூரத்துக்கு இழுத்துக்கோங்க. அதே எடுத்துக்கோங்க, இல்லை தவிர கம்மியான இழுத்துக்கோங்க. அதை இழுத்துட்டு இதை வந்து நல்லா ஸ்க்ரீனை வந்து அந்த ஸ்க்ரீனை வந்து பிளாக் ஸ்க்ரீனை ஃபுல்லாக மறைக்கிற அளவுக்கு அதை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு ஓவரால் அனிமேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கிளாக் வைஸ் இருக்கும். அந்த கிளாக் வைஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த கிளாக் வைஸை செலக்ட் பண்ணிட்டு பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த கலர் ஸ்க்ரீன் வந்து ரவுண்ட் ஆகாமல் வச்சிரும். ஓகேவா? இதுக்கடுத்து வந்து திருப்பி லேயர் ஆட் பண்ணி மீடியாவுக்கு வந்துருங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு தம்ப்நெயில் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த தம்ப்நெயில் இதில் வச்சு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில் பாருங்கள். இதே வந்து அந்த கலர் வர வரைக்கும் இழுத்துக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கீங்களா அது வரைக்கும் இழுத்துட்டு இது வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ பாருங்கள், அந்த வீடியோவில் வந்து அந்த இமேஜ் அந்த கலர் வந்து உங்கள் வீடியோ சுற்றுற மாதிரி இருக்குது. இதே மாதிரி வந்து வீடியோஸ் பண்ணலாம். இது நான் ஃபோட்டோஸ் வச்சு உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வீடியோஸ் வச்சு கூட பண்ணலாம். அந்த மாதிரி பேக்ரவுண்டில் வந்து ஒரு கலர் சுற்றுற மாதிரி இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதுதான் வந்து இந்த இது பண்ணுறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து வந்து அடுத்த வீடியோவில் வந்து இந்த ஒரு பர்சன்றது அந்த பர்சனோட பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ண அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகான் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்